ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருந்த பால் காய்ச்சிற பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள சின்ன சின்ன டிப்ஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா பால் காய்ச்சி 2 days ஆச்சு, இன்னும் வீடியோவே வரலையே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. இன்னொன்று கமெண்ட்ஸ்லையும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா எப்போக்கா இந்த வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நேற்றே கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால உட்காந்து எடிட் பண்ணி என்னால் கொடுக்க முடியல. அதனால தான் கொடுக்கல. ஓகே, சாரி, ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி அப்படியே நம்ம அந்த விலாகை பார்க்கலாம். இன்னொன்று தொடர்ந்து நம்ம சேனலில் இன்னும் அப்படியே விலாக் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு விஷயம் கிடையாது, 2 நாள் வீடியோ லாங் வீடியோ கொடுக்காத காரணம் ஒன்றும் கிடையாது. முறையெல்லாம் வீட்டில் வந்திருந்தாங்க. அதனால சரின்னு சொல்லிவிட்டு வீடியோ உட்காந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து என்னால் கொடுக்குறக்க முடியல. ஏன்னா வேலையே கரெக்டாக இருந்ததுனால கொடுக்க முடியல, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ காலையில் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே நம்ம பால் காய்ச்சணும் அப்படிங்கிறக்காக 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முகூர்த்த நாள். அந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பால் காய்ச்சிறது ரொம்ப நல்லது இல்லையா? அதனாலே பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகி வெளியில் வர்றக்கே மணி 4 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொருட்களை எல்லாம் மேலே எடுத்துக்கொண்டா ஒரே ஆள் தான் எல்லா வேலையுமே பண்ணினேன். இதில் எந்த ஹெல்ப்புமே கிடையாது. இதில் இன்னொன்று ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம இப்போது கீழேனா ஓகே, நம்ம வீட்டில் அப்படியே நடந்துக்கிட்டே நம்ம வேலை செய்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. இப்போது இங்கேருந்து நம்ம மேலே ஒவ்வொரு பொருளையும் தூக்கிட்டு போகிறது, அதை நம்ம வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். அன்றைக்கி ஓவர் டயர்டும் ஆகிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 டைமாவது பார்த்திங்கன்னா ஏறினது இறங்கினது மாடியில் அவ்வளோ டைம் ஏறி இறங்கியிருப்பேன் நான். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ இன்றைக்கி நான் எடுத்தேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, அக்கா 1 நிமிஷம் வீடியோ கொடுக்குறீங்க, ஆனால் இதில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு எங்களால் உணர முடியுதுங்க அப்படின்னு. உண்மையாலுமே என்னோடய வழி தெரிஞ்சவங்க அந்த ஒரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் பட்ட கஷ்டமெல்லாம் அந்த ஒரே கமெண்ட்ஸ்லேயே எனக்கு மறைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதோடு பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் எல்லோரும் அம்மன் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, லக்ஷ்மி மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. உங்களுடைய இவ்வளவு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நான் அன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை. நான் சும்மா யதார்த்தமாக எப்போதும் போல தான் வீடியோ நான் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்தேன். ஆனால் அந்தளவுக்கு ஒரு கமெண்ட்ஸு இப்படி அள்ளி அப்படியே மனசில் உள்ளதெல்லாம் கொட்டிட்டீங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எல்லா சகோதரிகளுக்கும். என்னோடய வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ண அத்தனை சகோதரிகளுக்கும் கை கூப்பி நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அந்த ஒரு கஷ்டம், ஒரு பாராட்டுதலுக்குரிய அந்த ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, அது நம்ம அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதோட அந்த கஷ்டம் எல்லாம், அந்த வலிகள் எல்லாம் உங்களுடைய அந்த கமெண்ட்ஸ்லேயே எனக்கு எல்லாமே பறந்து போயிடுச்சு. உண்மையிலுமே லாங் வீடியோ நான் கொடுக்குறதுக்கு உங்களை விட நான் ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி கொடுக்க முடியல, ஊர்லேருந்து மருமகள்லாம் வந்துட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சரி அவங்க கூடவே 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பித்தேன்னா அத்தை எங்ககிட்ட பேசிகிட்டு இருங்க, அப்புறம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, நான் அப்போ டைம் இருக்கையில போடுவோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து எடிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா உட்காந்து கண்டினியூவாக என்னால் பேசி வீடியோ கொடுக்க முடியல. ரீசன் அதுதான். அதனால் அந்த எதிர்பார்ப்பை நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்து நான் என்னோடய சந்தோஷத்தை நான் எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். சரி, ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு, சாரீ கட்டிட்டு வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த புது சாரீ கட்டிட்டு வேலை செய்கிறது அதை விட கஷ்டம்.
என்னடா வீடியோ எடுத்ததுலேருந்து கஷ்டம்னே சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. கஷ்டத்தை கஷ்டம் தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? இப்போ ஒரு சுடி போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஃப்ரீ பேடாக நம்ம பாட்டுக்கு நடந்துக்கிட்டு ஓடிட்டு ஆடிட்டு நம்ம பாட்டுக்கு தெரியும். அது சாரீ நல்லா முடன்னு ஒரு காட்டன் சாரீங்கிறப்போ அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நல்ல மங்களகரமாக நல்ல ஒரு இது செட்டிநாடு காட்டன் சாரீஸ். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா லிங்க் கொடுங்க அப்படின்னு. இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமே ஆயிடுச்சு. அதனால் எனக்கு லிங்க்கெல்லாம் தெரியல. அது எந்த இதில் வாங்கினேன்னு மறந்து போயிட்டேன் நான். அது என்ன அதோட அந்த பெட்டிக்கு நேம் இருக்கும் இல்லையா, அதையே நான் வந்து மறந்துட்டேன். சாரி. நானும் அவங்க கேட்டதுனால பார்த்தீங்கன்னா சரி நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் எதில் போய் ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணேன் நான். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே, அது 6 மாதம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் மறந்துட்டேன் நான். சாரி. நீங்கள் கேட்பீங்க நான் எதிர்பார்க்கல. அதனால் பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு நான் வந்து நோட் பண்ணவும் இல்லை. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம். அன்றைக்கி எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்படியே டிவி ஓடிக்கிட்டே இருக்கவே நம்ம வேலை செஞ்சுட்டு பூஜை அறையிலே எல்லா சுவாமிகளுக்கும் எல்லா படங்களுக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு என்னோடய குலதெய்வத்துக்கெல்லாம் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு எல்லாம் அப்படியே அந்த பூஜை அறையிலேயே கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா சாமி பாட்டுக்கு அப்புறம் டக்குன்னு வந்து முருகன் கோவிலுடைய கும்பாபிஷேகம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நேரலையில். அப்போ தான் எனக்கு தெரியும், ஆனால் இன்றைக்கி கும்பாபிஷேகம் கூட நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க, ஒரு சிஸ்டரும் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, அக்கா இன்றைக்கி கும்பாபிஷேகக்கா கோவிலில், அதனால் நீங்களும் இன்றைக்கே பால் காய்ச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதை ஒரு கிளிப்பிங்காகவே எடுத்துகிட்டு தான் சரி அதையும் அப்படியே ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காகவே வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது அந்த கும்பாபிஷேகம். அந்த ஐயர்கள்லாம் வந்து பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து அதை பார்க்குறக்கும் கேட்குறக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது. அன்றைக்கி காலையில் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே பால் காய்ச்சி போகிறோம் இல்லையா, முதல்ல லைட்டே அந்த ஆட்டங்கள்லாம் எடுத்தாந்து வச்சுட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா நிறைகுடம் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா எப்போதுமே ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா அது இங்கே வந்து நிறைகுடத்தோடு தான் நம்ம போகணும். இது வந்து நம்ம மேலே வந்து ஒரு கிச்சன் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இது ஓப்பன் கிச்சன் தான். என்னதான் இருந்தாலும் நான் வந்து இது ஒரு வீடாக தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு என்னோடய அரண்மனை. அதனால் நான் எப்படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சாஸ்திரங்கள் பார்த்து நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் எப்படி பால் காய்ச்சுவோமோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணிட்டேன். வரும்போதே நிறைகுடத்தில் நல்ல பித்தளை நிறைகுடத்தில் தண்ணி நிறைய வச்சு தூக்கிட்டு வந்தேன். அதுதான் பார்த்திங்கன்னா சாரி எல்லாமே நிறைஞ்சிருச்சு. குறையாக கொண்டு போகக்கூடாது, தழும்ப கொண்டு போகணும்னு கீழே இருந்து படியிலேருந்து தூக்கிட்டு வரும்போதே தண்ணி கொட்டிக்கிட்டே தான் வந்தது. அப்படியே கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமாதாவை நம்ம கூட்டிகிட்டு வரணும்ல, மேலே வந்து பசுமாடும் கண்ணும் நம்ம கண்டிப்பாக மேலே இழுத்துட்டு வர முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோமாதா, அதாவது பசுவும் கண்ணையும் அழகாக தட்டில் வச்சு அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூ வச்சு வஸ்திரங்கள்லாம் வந்து அவங்களுக்கு போட்டு விட்டு அப்படியே லக்ஷ்மி தீபத்தை வந்து அப்படியே ஏற்றிட்டு, வெள்ளி விளக்கு தான் அது, அதை அப்படியே ஏற்றி வச்சு ஒரு தட்டத்தில் வச்சு அட்சதை போட்டு காயின்லாம் வச்சு அதில் நிறைய பூக்கள்லாம் வச்சு லக்ஷ்மி தாயாருடைய அந்த உருவத்துக்கும், அந்த லக்ஷ்மியுடைய அந்த விளக்கில் வந்து லக்ஷ்மி தாயாருடைய உருவம் இருக்கும், பார்த்துருப்பீங்க நம்ம விளக்கை, அதுக்கும் பூவெல்லாம் வச்சு அப்படியே தட்டத்தில் வச்சு அப்படியே கொண்டு வந்துட்டேன். கோமாதாவையும் கண்ணையும் ஃபஸ்ட்டு கூட்டியாந்து நம்ம துளசி மாடத்துக்கிட்ட வச்சாச்சு. அதுக்கு முன்னாடியே துளசி மாடத்துக்கெலாம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்தாந்து வச்சுட்டு அப்புறம் வந்து அப்படியே நம்ம 5 முக விளக்கு, அந்த கலச விளக்கு இருக்குதுல்ல, அதை ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நவதானியங்கள் கொண்டாந்து வைக்கணும் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 அரிசி, சின்ன சின்ன களையங்கள் வந்து வாங்கி பூஜை அறையில் வச்சுருந்தேன். இது வந்து எப்போனா நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் ஒரு கிச்சன் ரெடி பண்ணோம்ல, அங்கே வந்து முதல்ல பால் காய்ச்சும் போது நான் அதுக்காகவே வாங்கினேன். நான் குட்டி குட்டியாக இருக்கும் கலசம், குட்டி குட்டியாக அந்த பானை, குட்டி பானையாக இருக்குள்ள மண்பானை, அது வாங்கியிருந்தேன். அது ஒன்று 10 ரூபாயோ என்னமோ தான் ஒரு பானை, குட்டி குட்டியாக இருக்கும். அதில் ஒரு 5 பானை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே அந்த பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே கொண்டாந்து பூஜை அறையில் ஒரு பாக்ஸில் வச்சு அழகாக கவர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பால் காய்ச்சிருக்க முதல் நல்லா எடுத்து எல்லாம் கழுவிட்டு நல்லா காய வச்சுட்டு அடுத்து விடிய காலம் எந்திரிச்சு நல்லா மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வச்சுட்டு அந்த ஒவ்வொரு பானையிலையும் பார்த்திங்கன்னா 1 வந்து அரிசி, 1 வந்து பருப்பு, 1 சர்க்கரைனா நம்ம வெல்லம், அரிசி, பருப்பு, வெல்லம்,
உப்பு, கல் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி இது வந்து வச்சு கொண்டு வந்திருந்தேன். ஆனால் சாஸ்திர பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா தவிடு தான் வைக்கணுமாமா. ஏன்னா அதுதான் நிறைய செல்வ வளங்களை கொடுக்குமாமா. எங்கேயாவது நீங்கள் எப்பாவது வீடு கட்டி உங்களுடைய வீட்டில் நீங்கள் பால் காய்ச்சிங்க அப்படின்னா தவிடு வச்சு கலசத்தோடு, அந்த கலசத்தில் நம்ம வைப்போம் இல்லையா நவதானியங்கள், அதில் வந்து அந்த தானியங்களோடு சேர்த்து தவிடு வச்சு கொண்டாந்து வைங்க. இதெல்லாம் நான் ஒரு ஐயர் சொல்லி தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு மாடு இருந்தாவே அவங்க வந்து செல்வ செழிப்பாக வாழுவாங்களாம். அப்போ ஒரு மாடு இருந்தாவே அவ்வளோ செல்வ செழிப்பாக வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மாடு வச்சு வளர்க்குறவங்க தான் வந்து அந்த காலத்தில் பணக்காரங்களே சொல்லுவாங்களாம். அவங்க வீட்டில் அத்தனை செல்வ வளங்களும் நிறைஞ்சிருக்குமாம்மா. அதனால தான் பார்த்தீங்கன்னா தவிடு வச்சு அந்த நவதானியங்களோடு வச்சு வழிபடுன்னு சொல்லுவாங்க. நம்ம தவிடு இங்கே எடுக்க முடியாது இல்லையா, அதனால் புளி வச்சு 5 பானை வச்சு அதில் வந்து வெத்தலை, பாக்கு, தேங்காய், பழம் எல்லாம் வச்சு கொண்டாந்து அப்படியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மனை போட்டு அதில் வந்து ஒரு விநாயகர் படம், அப்புறம் மஞ்சள்லையும் வந்து பிள்ளையார் பிடிச்சு அருகம்புல் வச்சுருந்தேன். அதுக்கு பக்கத்தில் முருகருடைய சிலையும் வச்சுருந்தேன். குட்டி முருகர் சிலை இருக்குல்ல, அது குட்டி விநாயகருடைய உருவம். அதுக்கப்புறம் மஞ்சளில் பிடிச்ச மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழகாக வச்சு விட்டுட்டு அட்சதை போட்டு அப்படியே வந்து மனையில் வந்து அமர்த்தி வச்சுட்டேன். இப்படியும் ஒவ்வொரு வேலையாக எனக்கு செஞ்சு ஆனால் பிரம்ம முகூர்த்தத்திலே நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேயுமே வந்து கும்பத்திலுடைய அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு பொருளை நான் எடுக்க போகையில் கீழே டிவியில் வந்து டிவி ஓடிட்டே இருந்தது. அந்த கும்பாபிஷேகத்தை போய் பார்க்குறது, மறுபடியும் வர்றது, இப்படி ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கும்பாபிஷேகத்தோடு பார்த்து நானும் இங்கே வந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. எனக்கு அவ்வளோ பிடிச்சும் போச்சு இந்த இடம். அவ்வளோ பிடிச்சிருந்தது. அப்படியே பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வகடாட்சம் நிறைஞ்ச மாதிரி இருந்தது. வீடியோக்காக நான் சொல்ல வரல, உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ தெய்வகடாட்சம் நிறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா தெய்வங்களுக்கும் அட்சதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த ஆட்டாங்களுக்கும் அப்படியே தண்ணிக்கும் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சு விட்டுட்டேன். இந்த ஆட்டாங்களை ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து நம்ம வீதியில் வந்து விற்றுட்டு வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட வாங்கினேன். அப்போ வந்து 2300 என்னமோ இந்த கல். கிட்டத்தட்ட இது வாங்கி ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய பையனுடைய முதல் சேலரியில் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இந்த ஆட்டாங்கல் வாங்கினேன். அம்மிக்கல் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. அது வந்து அந்த கார்டனுக்குள்ளே வந்து பதிச்சு வச்சுருக்கோம். சிமெண்ட்டு போட்டு பதிச்சு வச்சதுனால அதை எடுக்க முடியல. அதெல்லாம் நீ தட்டி விட்டு அந்த சிமெண்டெல்லாம் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வந்து மேலே இந்த ஆட்டாங்கல்லோட பக்கத்தில் தான் வைக்கணும். எப்போதும் ஆட்டாங்கல் அம்மிக்கல்லை தனித்தனியாக வைக்கக்கூடாது. நம்ம தூக்க முடியாத காரணத்தினால பார்த்திங்கன்னா சரி இருக்கட்டும், சாஸ்திரப்போய் கொண்டாந்து வச்சிடலாங்கிறக்காக வச்சுட்டேன். ஏன்னா கீழே இதுக்கு பின்னாடி இருக்குது ஆட்டாங்கல், இதுக்கு அந்த பக்கம் தான் கீழே இருக்குது, கார்டனுக்குள்ளே இருக்குது. அதனால் சரி அடுத்த டைம் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தாந்து மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பால் காய்ச்சி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வீட்டில் இருந்து கடப்பாக்கல். சரி இதை போட்டுட்டு இதெல்லாம் முதல் நாள் சாயந்தரமே எல்லாம் கழுவி எல்லாம் காய வச்சுருந்தேன். அடுத்து காலையில் எடுத்து இதை வந்து வச்சுட்டு, ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்க அம்மாவா சிஸ்டர்னு தெரியல, அவங்க வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஷார்ட்ஸில், அப்படியே வந்து வெறுமனே வந்து அடுப்பை வைக்கக்கூடாது, இதில் மண் போட்டு தான் வைக்கணும் அப்படின்னு. இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா கீழே வந்து மண் போடுவாங்க, இன்னொன்று உமி வந்து பரப்பி விடுவாங்க. பரப்பி விட்டுட்டு தீபம் அடுப்பு பற்ற வச்சு எரிப்போம். எனக்கு வந்து அப்போது ஸ்ட்ரைக் ஆகலை. ஒரு 2-3 விஷயங்களை மறந்துட்டேன் நான். இன்னொன்று வந்து சொல்கிறேன் அப்படியே. என்ன அப்படின்னா இதில் மண் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கல் வந்து ஹீட்டுக்கு வந்து வெடிக்காது. ஆனால் நான் பால் காய்ச்சி அப்படியே எடுத்து வைக்க போகிறோம். பால் காய்ச்சி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு லைட்டாக கல் வெடிச்சிருச்சு. சரி பரவாயில்ல, ஹீட்டுக்கு தானே வெடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் நான் மனசில் எடுத்துக்கல. ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க மண் போட்டு தான் வைக்கணும், ஹீட்டுக்கு கல் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம் வந்து கற்றுக்குறோம் இல்லையா. ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதிலேருந்து நம்ம என்ன விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம், மற்றவங்க சொல்கிற ஒரு கமெண்ட்ஸ்லேருந்து நமக்கு தெரியாத விஷயங்களை என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அதெல்லாம் தெரிஞ்சது இல்லையா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்தளவுக்கு
யோசிக்கல. அதுக்கப்புறம் அந்த அடுப்பெல்லாம் வந்து முதல்ல லைட்டே எல்லாம் கழுவி வச்சுருந்தேன்னா, அப்புறம் வந்து அடுப்புக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பால் காய்ச்சிற பானைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு பித்தளை பொருளில் தான் எல்லாமே செஞ்சேன் நான். எதுவுமே வந்து சில்வர் பொருளை கொண்டு வரல, எல்லாமே பித்தளை பொருள் தான். பார்த்தீங்கன்னா பித்தளையும் மண் விளக்குகள்லாம் மண் விளக்குகள் வந்து, அப்புறம் லக்ஷ்மி விளக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விளக்கு வந்து வெள்ளி, அப்புறம் வந்து பித்தளை பொருட்கள் எல்லாமே பானை எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி பானையிலேருந்து பால் காய்ச்சிற டம்ளர் முதற்கொண்டு எல்லாமே பித்தளையாக தான் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து பாலை ஊற்றி நல்லா காஞ்சது. சூப்பராக பார்த்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் 2 பக்கம் சேர்ந்து நல்லா பொங்குச்சு பால். அவ்வளோ ஒரு சந்தோஷம். பால் பொங்குனதுக்கப்புறம் அப்படியே பொங்க என்னுடைய குலதெய்வத்தெல்லாம் நான் வேண்டிக்கிட்டேன். அடுத்து நம்ம என்ன நினச்சோமோ அது மேலே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு வந்து அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. சரி, கண்டிப்பாக நடக்கும். அந்த ஒரு வைப்ரேஷனோடவே அன்றைக்கி பால் பொங்குச்சு. ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா கிழக்கும் வடக்கும் பார்த்து பொங்குனதில் ஒரு சந்தோஷம். ஒரு பால் பொங்குறதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன சாஸ்திரங்கள் சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தெற்கு பார்த்தோ இல்லை மேற்கு பார்த்து போங்குனா நம்ம கஷ்டப்படுவோம். அப்படிலாம் கிடையாது. அது நம்மளுடைய மனசு தான் எல்லாமே. சரியா எங்கிட்டு போங்கினாலும் பால் பொங்குறதா அப்படியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த கிழக்கு வடக்கு ஒரு நல்ல சகுனமாக சொல்லுவாங்கள்ல, அதுக்காக நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன். வேறு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சரியா? அதுக்கப்புறம் பாலெல்லாம் பொங்கி முடிச்சிருச்சா, எடுத்துக்கொண்டு அப்படியே கொண்டு போய் அப்படியே அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அடுப்புலேயே எரிஞ்ச அந்த கங்கை வந்து சாம்பிராணி போட எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அதையும் அப்படியே வந்து எரிச்சு வச்சேன். இப்போ பால் இறக்கி கொண்டு வச்சதுக்கப்புறம் அப்படியே இந்த கல் வந்து லைட்டாக அடுப்புக்கிட்ட வந்து விட ஆரம்பிச்சிருச்சு. டப்புன்னு வந்து விட்டுச்சா கொஞ்சம் பயந்துட்டேன் நான். ஏன்னா எல்லாமே அமைதியாக அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்குது. அப்படியே சாமி பாட்டு பாடிட்டே இருக்குது. நான் அப்படியே வேலைகள் செஞ்சிட்டே இருக்கேன். அப்போது நம்ம அந்த தீ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டப்புன்னு அந்த சவுண்டு வந்துதா. அப்போ தான் சரி கல் வந்து ஹீட்டுக்கு அப்படியே வந்து விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நீ அப்போ இதுக்கு வந்து நான் வேறு ஒரு டிப்ஸு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பக்கமும். அந்த மாதிரி அடுப்பு வச்சுக்கலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். மண்ணடுப்புலாம் போட மாட்டேன். வேறு மாதிரி ஒரு விஷயம் செய்யணும். அது செய்யும்போது உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். என்னென்னா இது மாதிரி ஓப்பனில் உட்காந்து சமைக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை. அப்புறம் பாலெல்லாம் காய்ச்சிட்டு வீட்டில் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு பால் எல்லாருக்கும் ஆற்றி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, மழை வந்தால் என்ன பண்ணுவேன் சமைச்சிட்ருக்கீங்கள அப்படின்னு கேட்டார். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே ஓட வேண்டியதான் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு ஒரு செட்டு போட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். சரின்னு சொல்லியிருக்கேன். பாப்பா அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஓகே. நான் நினச்சது என்னென்னா, நம்ம மேலே வந்து வீடு கட்டணும், ஓப்பன் ஃபுல்லாக கிச்சன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ்லேயே எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஃபுல்லாமே கிளாஸ் அப்படி ஒரு நம்மளுடைய எண்ணோட்டம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மேலேங்கிறப்போ நம்மளுக்கு காத்தோட்டம் நல்லாயிருக்கும், அந்த வியூ வந்து நல்லாயிருக்கும், ஃபுல்லாக க்ரீன் சுற்றி நம்மளுக்கு கார்டன் இருக்கிறதுனால பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நான் நினச்சிட்டு ஒரு கற்பனையில் இருந்தேன். சரி நம்மளுக்கு இது லேட் ஆகுது அப்படிங்கிறப்ப சரி தம்பி படித்து முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயங்களையும் அப்படியே செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கிறப்ப சரி அது வரைக்கும் நம்மளுடைய ஆசைகள் என்னவோ அதை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம். நான் இப்போவும் சொல்கிறேன், அன்றைக்கி சொன்னது தான் வ்ளாக்லேயே சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு இது பிடிச்சி போச்சு அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செட்டாகவே போட்டுருவேன். போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளாஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க்கு தான் பண்ணுவேன். ஜன்னல்லாம் வைக்க மாட்டேன். ஃபுல்லாமே கிளாஸ் ஒர்க்கு, மேலே செட்டு போட்டு எல்லா பக்கம் வியூ வந்து நம்மளுக்கு அப்படியே விசிபிள் ஆகணும். அந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். அது எந்த அளவுக்கு செய்கிறேன் அப்படிங்கிறது தெரியல. என்னோட ஒரு ஐடியா அவ்வளோதான். இந்த சைடு ஃபுல்லாக கார்டன் வச்சிடலான்னு நினைக்கிறேன். மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியெல்லாம் நிறைய வாங்கியாந்து வச்சு ஃபுல்லாக கார்டன் வச்சிடலாம், ஒன் சைடு ஃபுல்லாக கிச்சன் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணோட்டமும் எனக்குள்ளே இருக்குது. எது எப்படியோ எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு, எது நடந்தாலும் ஓகே. நம்மளுக்கு சந்தோஷத்தை எது கொடுக்குதோ அது எதுவாக இருந்தாலும் நம்ம அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு அது கூட சேர்ந்து நம்ம மிங்கிள் ஆகி வாழ பழகிக்கணும். அதுதான் எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்படி நடந்தாலும் சரி இல்லை அப்படி நடந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே தேங்காயெல்லாம் உடச்சி வச்சு அப்புறம் அப்படியே அம்பாளுக்கு வந்து மஞ்சள் குங்குமத்திலெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணேன். மறுபடியும் அட்சதையெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே வந்து சாம்பிராணி எல்லாமே காட்டினேன். அப்படியே பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு இதெல்லாமே உங்களால் தான் எனக்கு எல்லாம் என்னோடய லைஃப்பில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி சொன்னேன். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வந்து மறுபடி
தூபம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பத்தி எல்லாம் காட்டினேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இது அப்புறம் கற்பூரம் காட்டினேன், அப்புறம் கற்பூரத்தையும் பிரபஞ்சத்துக்கும் காட்டினேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் தீபாரத்தி காட்டினேன். காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய பூஜையை வந்து முடிச்சுட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி எரிஞ்சிட்டே இருந்தது. இதில் நான் ஒன்று விட்டுட்டேன்னு சொன்னேன் இல்லையா, என்ன அப்படின்னா அந்த கல்லூரிலி எடுத்தாந்து வைக்க மறந்துட்டேன். உண்மையாலுமே மறந்துட்டேன். நான் அந்த கல்லூரிலி நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா, அது அந்த உருளி அப்போ எல்லாருக்குமே பிடிக்கும். இது எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீன்னு எல்லாருமே கேட்பீங்க. ஏன்னா இந்த மாடு வச்சுருக்க உருளி வந்து தூக்கவே முடியாதுப்பா, பயங்கரமான வெயிட்டாக இருக்கும். அது மேலே நான் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10 அடிக்குள்ளே தூக்குனாவே எனக்கு அப்படியே வந்து பேக் பெயின் வர ஆரம்பிக்கும். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அது ஒரு பக்கெட்டில், ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி தூக்குனா எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து அந்த உருளி வெயிட் இருக்கும். அதனால் மேலே கொண்டு வர முடியாதுங்கிறக்காக தான் பசுவையும் கண்டையும் தட்டில் வச்சு தாம்பலத்தில் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன் மேலே. அதனால் வந்து கல்லூரியில் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் போட்டு வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த டைம் ஆகுது அந்த நேரத்துக்குள்ளே காய்ச்சணும் அப்படிங்கிறக்காக அந்த ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஹோம குண்டம் வளர்க்குற மாதிரி பஞ்சகாவிய விளக்கு ஏற்றணும்னு நினச்சேன், அதையும் வந்து மறந்துட்டேன். சரி, அடுத்து வெள்ளிக்கிழமை நம்ம வந்து அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக ஓகே, இந்த 2 விஷயங்களும் சுத்தமாக மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. நல்ல ஒரு மன நிம்மதியாக அப்படியே மைல்டாக ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே பால் உட்காந்து குடிக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இருந்தேன். அவங்க எனக்கு அக்கா செல்வி அக்கான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தான் குடியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக வாடகைக்கு அவங்க வீட்டில், 5 வருஷமாக வாடகைக்கு அவங்க வீட்டில் இருந்தோம். அப்போ அந்த அக்கா அங்கேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் பேசவே இல்லை, திடீர்னு கால் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டால் பால் காய்ச்சிட்டியா, ஏன்னா முதல் நாள் கொடுத்த வீடியோவில் பார்த்துருப்பாங்க போல், பால் காய்ச்சிட்டியா அப்படின்னு கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எப்போ வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு கேட்டாங்களா, என்னமோ அந்த தெய்வமே வந்து எனக்கு சொல்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அதை அந்த அக்காட்டையும் சொல்லி நான் வந்து அவங்க அக்கான்னு சொல்கிற விட எனக்கு ஒரு அம்மா, என் பசங்களை எல்லாம் அவங்க தான் வளர்த்துனாங்க அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறப்போ. அப்படி எல்லாமே இன்ப துன்பம் எல்லாத்துலேயும் என் கூடவே இருந்தவங்க ஒரு காலத்தில். அந்த நன்றி மிக்க நாடெல்லாம் என்றைக்குமே நான் வந்து மறக்கவே மாட்டேன். இப்போ நான் பேசும்போது கூட என்னோடய குரல் வந்து தழுதலுக்குது. அப்படி கூடவே எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்து என்னை பார்த்து வழி நடத்துனாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளை, விவரமே தெரியாது அந்த டைமெல்லாம். அப்போ எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என் பசங்களை வந்து என் சின்ன பையனை வளர்த்துனவங்களே அவங்க தான். அப்படி அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ப்ளஸ்ஸிங் காலையில் எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வருஷமே இருக்கும்னு நினைக்கிறேன், 1 வருஷமே இருக்கும் அவங்ககிட்டலாம் பேசி. வாட்ஸ்அப்பில் எப்பாவது ஏதாவது ஒரு விஷயம் வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்தாங்க அப்படின்னா அதை எனக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஏதாவது ஒரு மாட விளக்கு, ஏதாவது ஒன்று அந்த பூஜைக்கு உள்ள பொருட்கள் இருந்து எங்கேயாவது ஒரு ஆன்லைனில் பார்க்குறாங்க, ஒரு ரீல்ஸில் பார்க்குறாங்கன்னா அனுப்பிச்சி விடுவாங்க. அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். காலையில் கூப்பிட்டு ஒரு ப்ளஸ்ஸிங் அவங்களுடைய அந்த குரல்லேருந்து கேட்டது என்னமோ அந்த தெய்வமே வந்து சொன்ன மாதிரி இருந்தது. ஓகே, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவங்களுடைய வாய்ஸ் கேட்ட உடனே. ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு தருணம் காலையில் நடந்து முடிஞ்சுது. நல்லபடியாக பால் காய்ச்சி முடிச்சாச்சு. உங்களுடைய எல்லாருடைய கமெண்ட்ஸும் எனக்கு பயங்கர ஒரு பூஸ்டிங்காக இருந்தது. அடுத்து என்ன பண்ண போகிறீங்கக்கான்னு பயங்கர ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கோங்கான்னு சொன்னீங்க இல்லையா, இதுதான் செஞ்சு முடிச்சிருக்கேன். அடுத்து இதில் சில மாற்றங்கள்லாம் நான் செய்வேன் இல்லையா, அதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு விலாகாக கொடுக்குறேன். இன்னும் இதில் குட்டி குட்டி கோலம் போடணும், அந்த பார்டர் கோலமெல்லாம் போடணும். அப்புறம் ஒரு சிஸ்டர் துளசி மாடத்துக்கு பின்னாடி ஒரு கோலம் போடுங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக சிஸ்டர், கண்டிப்பாக நான் வந்து செய்கிறேன். அது ஒரு ஐடியாவுக்காக விட்டுருந்தேன் அந்த இடத்த. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம்னு நினச்சிட்ருக்கேன். எப்படி இருந்தது நம்மளுடைய பால் காய்ச்சி ஃபங்க்ஷன்? அப்படியே வந்து பால் காய்ச்சியாச்சு, அப்படியே பிரபஞ்சத்துக்கும் காட்டிட்டு உங்களுக்கும் நான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே குடிச்சிக்கோங்க. என்னடா 2 நாள் கழித்து கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, எப்போ கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிக்கோங்க, சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒரு மனநிறைவான ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சுட்டேன், நானாகவே நடத்தி முடிச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி எல்லாருமே கேட்டிருந்தீங்க, அக்கா எங்களையெல்லாம் பால் காய்ச்சி கூப்பிடலையா அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடவும் கண்டிப்பாக பெரிய ஃபங்க்ஷன் வைக்கும்போது உங்கள் எல்லாரையும் நான் வந்து கூப்பிடுவேன். எல்லோரும் வந்துடுங்க, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த ஐடியா இருந்தது அப்படின்னா உங்கள் யாருக்காவது
இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி வந்து நினைக்கிறேன். இதில் எல்லாமே என்னோடய ஒரு ஆள் உழைப்பு மட்டும்தான். நானே தான் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.